தமிழர் அவர்களுடைய முன்னணியில் மதிப்பிற்குரிய நான் கோவை மாவட்டம் மகளிர் அணி மாநில செயலாளர் கவுண்டம்பாளையம். என்னுடைய தலைமையில் மதிப்பிற்குரிய புஷ்பலதா என்பவர் ஒரு 10-30 பேர் வந்து கட்சியில் வந்து இணைகிறாங்க. எழுச்சி தமிழருடைய பாதுகாப்பை முன்னிட்டு, சமூக பாதுகாப்பினுடைய முன்னிட்டு அவர் பல்வேறு கோரிக்கைகளை இன்றைய சமுதாயத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் தலைவர் இருக்கிறார். அதனுடைய அடிப்படையில், அதனுடைய கருத்து அடிப்படையில் நம்மளுடைய புஷ்பலதா என்பவர் வந்து நம்ம கட்சியில் வந்து இணைகிறாங்க. இன்றைய சூழலில் வந்து பல்வேறு அரசியல் சம்பந்தமாக இருந்தாலும் எதையும் பொறுமையாக இருந்து எழுச்சி தமிழர் அவர்கள் பொறுமையாக இருந்து அதை நிதானமாக செயல்படுகிறார். எங்களுடைய தலைவர் மாதிரி இந்த இதில் யாருமே வர முடியாது. அரசியல் ரீதியாக எங்கள் தலைவரை மறைமுகமாக பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து எங்கள் தலைவர் எதுக்குவாக இருந்தாலும் நிதானத்தோடு தான் பதில் சொல்கிறார், நிதானத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே சமூக நீதி பாதுகாப்பு எங்களுடைய தலைவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னணியில் அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி என்னுடைய கட்சியில் வந்து இணைகிறாங்க. எழுச்சி தமிழர் அவர்களுக்கு என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்போம். நன்றி, வணக்கம். கண்ணகி மூலமாகவும் தலைவி அவங்க மூலமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் மட்டும் இந்த மகளிர் அணியில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாகவும் இந்த மகளிர் அணிகள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர காரணம் என்னவென்றால், நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களும் மயிலாவளன் சார் அவர்களும், அதாவது வன்னியரசு அந்த சார் அவர்களும் அவர்கள் செய்கிற செயல்முறைகள் எல்லாமே நன்றாகவே இருந்தது. மக்களுக்கு என்ன ஏது என்று எல்லாம் விசாரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் எல்லாம் செய்து வரனால அவங்களோட செயல் எல்லாமே எங்களுக்கு பிடித்தது. அதாவது எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், ஒவ்வொருத்தருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல், அதாவது சின்ன வயசு பிள்ளைகளுக்கெல்லாமே பாதுகாப்பு இல்லைங்க. எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அதனால் அவங்க எல்லாமே எடுத்து உரைத்து மக்களுக்கு என்ன செய்யணுன்றது பார்த்து எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. பஸ்ஸுகள்லாம் வந்து செயல்படாமல் இருந்துச்சு. இப்போ எவ்வளவோ சூழ்நிலையில் இப்போ பஸ்ஸுகள்லாம் செயல்படுறதுனால எங்களுக்கு ஒரு உச்சேசம் கிடச்சனால இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.